கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 44வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. சிறையிருப்பை திருப்புகிற தெய்வம் என்று. அன்பானவர்களே, யோபு என்றதான ஒரு மனிதன் பக்தியானவன், பரிசுத்தமானவன், தேவனுக்கு உண்மையானவன். இப்படி பல்வேறு விதத்தில் அவனுடைய நல்ல குணாதிசயங்களை பார்க்க முடியும். அவனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சிறையிருப்பான ஒரு சூழ்நிலைக்கு, ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டான். ஆனால் அவனுடைய சிறையிருப்பும் மாறியது. ஆம், அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த வார்த்தையின்படி மற்றவர்களுக்காக, நண்பர்களுக்காக ஜெபித்தான். அவனுடைய சிறையிருப்பு மாறிவிட்டது. புதிய உடன்படிக்கையில் நாம் எல்லாரும் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆம், இருளின் அதிகாரத்தில் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே, அதாவது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட போது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட போது, நாம் பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் என்ற எல்லா விதமான சிறையிருப்பிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டுட்டோம். ஆம், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தரே ஆவியானவர் எங்கேயே அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, சிறையிருப்பிலிருந்து திருப்புகிற அனுபவம் என்னன்னா, அதுதான் விடுதலையின் வாழ்வு தான் அந்த வாழ்வு. ஆகவே நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால நீங்கள் நானும் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டுட்டோம். ஆகவே இன்றைக்கு என்ன நம்முடைய உள்ளான மனதுக்குள்ள ஓட வேண்டிய சிந்தனை என்ன அப்படின்னா, என்னை ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து திருப்பினார். ஆம், அவருடைய இரத்தத்தினால நான் திருப்பப்பட்டிருக்கிறேன், விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற விசுவாசம்தான் இன்றைக்கு வேண்டும். ஆண்டவரே, என்னை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கும் என்று கேட்க வேண்டாம். என்னை நீர் விடுதலையாக்குனதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி, விடுதலை ஆக்கப்பட்டதை நினைத்து நினைத்து கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகும். அந்த கிருபையில் மென்மேலும் பலவிதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெற்று நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஆகவே ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார் என்று விசுவாசியுங்கள், வெற்றி வாழ்வை அனுபவியுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து விட்டு சிறையிருப்பின் அனுபவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. நன்றியப்பா. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் விடுதலை நாளாக இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.